ரிஜி. சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி தவறான, அதாவது மாணவர்களிடையே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய விவகாரம் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையானது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை அமைச்சர் தெரிவித்ததை போன்று அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் விசாரணை நடைபெற்று முடிந்தது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாஸ் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு முன்னதாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அசோக் நகர் பெண்கள் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்த தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதே போலவே இந்த பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றி இருக்கக்கூடிய அந்த சொற்பொழிவாளர் இதே போன்று மற்றொரு அரசு பள்ளியிலும் அவர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியிலும் இவர் சொற்பொழிவு ஆற்றியிருப்பதாக அந்த தகவலின் அடிப்படையில் அங்கேயும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் உட்பட அதிகாரிகள் அங்கேயும் விசாரணை மேற்கொண்டு இருக்கின்றனர். இந்த விசாரணையை தொடர்ந்து தற்பொழுது அசோக் நகர் தலைமை ஆசிரியர் மாற்றப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு அரசு மேல்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து மேலும் விரிவான விசாரணையை பள்ளி கல்வித்துறையானது மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினருமே பெரும் எதிர்ப்பை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கைகளானது பள்ளி கல்வித்துறை சார்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்னும் இந்த விசாரணையை நீட்டிக்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களிடம் இன்னும் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தலைமை ஆசிரியர்கள் 2 பேருமே பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பணியிட மாற்றம் இன்னும் மேலும் இந்த விசாரணையை தொடர்ந்து பணியிட நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை வட்டாரம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.